அவர்களே, இன்று பாஸ்கா காலத்திலே 6ஆம் வாரத்தில் நாங்கள் திங்கட்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்கள், இன்று நாளிலே இறை வார்த்தை உங்களை என்னையும் அழைத்து நிற்பது, நாங்கள் தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும். தூய ஆவியினுடைய குரலுக்கு நாங்கள் செவி சாய்க்கின்ற பொழுது நாங்கள் எதனை பெற்றுக்கொள்ளுகின்றோம், எவற்றை பெற்றுக்கொள்ளுகின்றோம், அதன் ஊடாக எங்களுக்கு கிடைக்கின்ற வரப்பிரசாதங்கள் எவை என்று. ஒருவருடைய வாழ்க்கை இறைவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டுமானால், இறைவன் உங்களிடத்திலுமிருந்து என்னிடத்திலுமிருந்து எதிர்பார்க்கின்றவற்றை புரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த தூய ஆவியினுடைய வரப்பிரசாதங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நாங்கள் சில சொல்லுவோம், இடத்துக்கு ஏற்ப நாங்கள் செயற்பட வேண்டும் என்று. அதாவது நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தை நாங்கள் சிந்தித்து பேசுகின்றோமா, நாங்கள் யோசித்து பேசுகின்றோமா? இறை வார்த்தையை நாங்கள் பகிர்கின்ற பொழுது தூயாவினுடைய தூண்டுதல், தூயாவினுடைய அந்த ஆவி எங்களோடு இருக்கின்ற பொழுது அந்த ஆவி வார்த்தையாக மாறி மற்றவர்களுக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கின்றது. அதனை தான் சொல்லுகிறார் புனித பவுல் அடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அதை தூயாவின் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கின்ற வாழ்க்கை அன்பு, பொறுமை, அமைதி, இறைவனுடைய பக்தி, இவ்வாறு பலவிதமான நற்குணங்களை அந்த அதிகாரத்திலே அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். ஒருவருடைய வாழ்க்கை தூய ஆவியினுடைய குரலுக்கு செவிமடுத்து வாழ்கிற வாழ்க்கை, தூய ஆவி அந்த நபரோடு கூட இருந்து அந்த நபர் செய்கின்ற ஒவ்வொன்றிலும் தூய ஆவி அந்த நபருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றது என்று. எனவே நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இதனை பற்றி சிந்திக்காமல் இருந்தால், வாழ்க்கையிலே எந்த ஒரு விடயத்தை நாங்கள் செய்தாலும் கவலையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, எந்த எதிர்பார்ப்போடும் நாங்கள் செய்கின்ற பொழுது தூய ஆவி எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை. நாங்கள் பயப்பட தேவையில்லை, நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த தூய ஆவியினுடைய குரல் அல்லது தூய ஆவியினுடைய வரப்பிரசாதம் அந்த ஆவி எங்களோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும், எந்த வார்த்தை பேசினாலும் அதனை ஒரு நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்வார், நீங்கள் எதனை பேச வேண்டும், நீங்கள் எதனை செய்ய வேண்டும், நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று அதனை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று. நான் உங்களோடு இருப்பேன், நான் உங்களோடு பயணிக்கின்றேன், நான் உங்களோடு இருந்திருக்கின்றேன், அதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள். இதனாலே சொல்லுகிறார், அதான் நான் இதனை ஏற்கனவே அல்லது முன்பே சொல்லி இருந்தேன், மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியினுடைய வரப்பிரசாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. எனவே இந்த கருத்துக்களை, இந்த செவங்களை எங்களுடைய மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்வதற்கு இறைவனிடத்திலே நாங்கள் வர வேண்டும்.